ஆரம்பிக்கிறாங்களா? இந்த படத்துல உண்மையான சைக்கோ வந்து யாருன்னா அந்த டைரக்டர் தான். தளபதி இல்லைன்னா துப்பாக்கி பிடிங்க சிவா. யாரு உன்னை பார்க்க எனக்கு கடுப்பாது. டேய் அந்த ஒண்ணுலதான் ஏமாந்தான். அவர் பேரும் கூட மறந்து போச்சு. பாத்துக்கிறேன் சூர்யா. டேய் அது படமே இல்லடா, ரீல்ஸ். அந்த பிரேக் டவுனை வந்து அப்படியே போட்டு பார்த்து எடுத்திருந்தா கூட எத்தனை சாமி வந்ததையா டபுள் ஆக்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து இவங்க மயங்கி உழந்துடுறாங்களா? கீழே சப்டைட்டில் சிரிங்கன்னு சொன்னாதான் சிரிப்பு, நாம சிரிக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த வருஷம் மக்களை எல்லாம் மன உலகத்துக்கு ஆளாக்குன ஃபர்ஸ்ட் 10 தமிழ் படங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். போய் தியேட்டர்ல போய் செத்ததெல்லாம் சொல்லு. அது கேரளா வேற போய் அடிவாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. யார சொல்லலாம்? ஃபர்ஸ்ட்னா தலைதான். அவர் தான் ஆரம்பிப்பான். விடாமுயற்சி, அதாவது பல வருஷங்களா எடுத்து தள்ளிட்டு இருந்தானுங்க. அசர்பைஜானுக்கு வந்து தனி டூரிஸ்ட் செக்டாரே உண்டு பண்ண ஒரு பெரிய ஒரு முக்கியமான படம்னா அது வந்து விடாமுயற்சி தான். அந்த கேசட்டு அந்த பிரேக் டவுனை வந்து அப்படியே போட்டு பார்த்து எடுத்திருந்தா கூட நல்லா வந்திருக்கும் அப்படியே. ஏன்னா அது கிளீனா இருக்கும், அப்படியே வந்து பாயிண்டா இருக்கும். அது வந்து என்ன இதுல போகுது அதுன்னு கரெக்டா எடுத்துருப்பாங்க. இவனை கொண்டு போய் அந்த அதே மாதிரி ஒரு ரோடு இந்தியாவில எங்கேயுமே இல்ல, அசர்பைஜான் போயிட்டாங்க, அதே மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ரோடு எடுத்துட்டே இருந்தாரு இவரு மகிழ் திருமணி. அவர் வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி, அதுதான் விடாமுயற்சி. இதே வந்து ஒரு காப்பி படம் தானே, ஒரு ரீமேக் படம். அதை வந்து நீங்க அதை பார்த்து எடுத்துக்கலாம்ல. விட்டு எடுத்துருக்கலாம். அதை வந்து ஆர்டிஸ்டிக் அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை. அதை வந்து டென்ஷன் ஆகி ஷூட்டிங் இழுத்தங்காட்டி தலா வந்து கிளம்பி பைக் ஓட்ட போயிட்டாரு. இதுல அந்த படத்து தொடங்கி அது ரிலீஸ் ஆகுது ட்ரெய்லர் வர வரைக்குமே ஒரு மீம் மெட்டீரியலா இருந்தது அந்த படமே. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த வருஷத்தோட இதுல. தலைக்கும் வந்து அது ஒரு பெரிய மைனஸான படமா ஆயிடுச்சு. மகிழ் திருமணி கேரியர் அவுட். அடுத்து அருண் விஜய் தான் வந்து எடுப்பார் போல. சரி, இந்த வருஷம் தலை இருக்காரு, தளபதி இல்லையே. தளபதி இல்லைன்னா துப்பாக்கி பிடிங்க சிவா. அவர் படம் ஏதாவது வந்திருக்கா? ஆமா. என்ன படம்? நம்ம முருகதாஸ் அண்ணன் அவர் எடுத்ததுதான் மதராசி. ஓ மதராசியா? துப்பாக்கி மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லி அதே வில்லனை கூப்பிட்டு வந்து அவர் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. அது வந்து அவர் படம் தான், வித் ஜமால் படம் தான். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி, அதாவது துப்பாக்கி பிடிங்க சிவா மாதிரி தான் இதுலயும் இருக்கு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாரு. இதுல இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு டிராமா வேற அவருக்கு. சரியான உங்களுக்கு வந்து ஏதாவது தனக்கியான மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான்டா காலங்காலமா எல்லா ஹீரோவும் இருக்கீங்க. அந்த படத்தை பார்த்து நமக்கு ரொம்ப டிராமா வந்ததான் மிச்சம். இதுல வித் ஜமால் வந்து நல்லா கலக்கி இருப்பாரு. ஆமா, வாப்பு சரியான கை தட்டல். முருகதாஸ் வந்து ஒரு கம்பேக் படமா இருக்குன்னு நினைச்சா திருப்பி கோ பேக் படமா தான் இருந்துச்சு. சிக்கதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு மதராசின்னு ஒரு சூப்பர் பிளாக் கொடுத்தாங்க. சரிவிலையா இருக்கிறாரு. சல்மான் கானே ரவுஸ் விட்டாரு. அத அவர் பெரிய 100 கோடி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து ஆன படம் இது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு ரெட்ரோ. இதுல 3 சாப்டர் வேற. இதுல வந்து இன்னொரு கொடூரமான படம் தெரியுங்களா? வந்துட்டு எவ்வளவு கேவலமான ஒரு டைரக்டர் மாதிரி கியூட்டியா பாக்குறாரு. ஆனா கியூட்டி மாதிரி ஒரு மேட்ரு ஒண்ணுமே இல்லையே உங்கள்கிட்ட. சும்மா வந்து அவர் மாதிரி எடுக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியும். போறாரு, அங்க போறாரு, இவருதான் ஒண்ணு 1001 வந்து கடைசியில வந்து இழுத்து விட்டு, அதாவது எதுவுமே வந்து சரியா இல்லை. இவர் வந்து பயங்கரமான ஒரு படமா வரும்னு நினைச்ச ஒரு காட்சி புராஜ். இவரெல்லாம் நாளை இயக்குனர்ல வந்து ஒரு தமிழ் சினிமா வந்து ஒரு டிஃபரெண்டான வேற டோன்ல வந்தவர் தான். பார்த்தா இவரும் அந்த குட்டையில ஒரு மட்ட மாதிரி ஐக்கியமாயி இந்த மாதிரி வருஷம் ஒரு படம் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படிதான் ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க? சாரி, அவரே தான் ப்ரொடியூசர். அதனால அவர் வந்து அவரே பாத்துக்கிட்டோம். அந்த படம் வந்து ரெட்ரோ வந்து மிக மிக ஒரு கொடூரமான ஒரு முடியல தண்டனை போயிட்டு. அடுத்தது ஆரம்பிக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒரு கொடூரமான படம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மணிரத்னம் தான் எடுத்தாரா அப்படின்னு சொல்லி அவர் தூங்கிட்டாரா என்ன நடந்துச்சுன்னா எனக்கு புரியல. ஏன்னா மணிரத்னத்தோட கேவலமான படம் கூட வந்து பாடல்கள், அப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட், ஒரு ஷார்ட், ஒரு அவரோட இது இருக்கும். அதுல வந்து அவரோட சிக்னேச்சர் இருக்கும். கேவலமான படமா இருந்தா கூட இருக்குங்கிற அந்த மாதிரி வந்து அவரோட சிக்னேச்சரை தொலைச்சு 2K ஜென்சிக்கு வேண்டி படம் எடுக்கன்னு சொல்லி அதையும் தொலைச்சு 2 கட்டான நிலையில வந்து ஏதோ ஒரு திருசங்க நிலையில உட்காந்துட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் மாதிரி ஒரு கேவலமான படம் வந்து நீங்க வந்து பார்க்கவே முடியாது. வந்து கேவலமா எடுக்கணும்னு எடுத்த படம். ஏன்னா என்னென்னலாம் பண்ணி வச்சிருப்பானுங்க இந்த படத்துல. வந்து இப்பவே கமலோட ஓவர் ஆக்டிங் பார்க்க வேண்டிய அந்த துர்பாக்கிய இந்த படத்துல நாயகா பிடிச்ச அந்த ட்ரெயின்ல அந்த மெயின் பார்ட்டை வந்து கடைசியில கொண்டு போய் போட்டானுங்க பாருங்க.
சோ சாமி கடைசி விவசாயி மாதிரி ஒரு சீன். என்னடா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படத்தை நினைச்சாலே எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு நைட்ல இந்த அமுக்கு இருந்திருக்கு தெரியுமா, அந்த ஒரு அமுக்கு வரும் அந்த பேய், அந்த மாதிரி ஒரு கொடுங்கனவா ஓட்டு அமுத்துறாரா அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது யாருன்னா உலகநாயகனை சொல்லிட்டா வேற யாரு ஒன் அண்ட் ஒன்லி. ஓகே, அவரா? அவரேதான். கூலி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த படம் வந்து வேஸ்டா இருந்தாலும் அது இவ்வளவு அடி வாங்காம தப்பிச்சிருக்கலாம். ஆனா வந்து அந்த சேர்னு ஒண்ணு கொண்டு வந்து வச்சாங்க, அதுலதான் வெளியே உன்னை பார்க்க எனக்கு கடுப்பாது. டேய் அந்த ஒண்ணுலதான் ஏமாங்க அந்த மாதிரி வந்து அந்த சேரை வச்சங்காட்டி தான் நினைச்சு அடிக்கிறான். இப்ப வரைக்கும் அந்த அடியை தாங்க முடியாம அவர் வந்து நடிக்கவே போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கொடூரமான படமா இருந்துச்சு. ஆனாலும் அந்த படத்துல சில வந்து பாத்தீங்கன்னா சேத்தல் மலர்ந்த செந்தாமரம் மாதிரி அதுல வந்து அந்த சௌபின் ஷாயிர் வந்து அந்த கேரக்டர் மட்டும் நல்லா இருக்கும். அட்டகாசமான ஒரு கடைசி வரைக்கும் அந்த ஃப்ளோ, தொடர்ச்சியான ஒரு ஃப்ளோ அந்த கேரக்டர்ல. அவர் நல்ல பினிஷிங் ஆன கேரக்டர், அதுதான் அல்டிமேட்டான கேரக்டர். விட சூப்பர் கேரக்டர் சௌபின் ஷாயிர் தான். அல்டிமேட்டான கேரக்டர். அவர் நடிப்பும் நல்லா வந்து அவர் வந்து அட்டகாசமா இருந்துச்சு. ஆனா அந்த சேர் இருக்கு பாரு, அது சேர நினைச்சாதான்டா கடுப்பாது. இப்படி வந்து ஒரு கேவலமான படத்தை வந்து டைம் இல்லாம ரெஸ்ட் இல்லாம எடுத்தேன்னு நாலு ஒடிசி மாதிரி பேசிட்டு இருக்க. ஒடிசியே வந்து வரப்போகுது வருஷம். நீ வந்து என்னென்ன பண்ண அந்த கூலி படத்தை பத்தி வந்து கண்டிப்பா வந்து பயங்கரமான சறுக்குனடா. ஃபேன்ஸ் சொல்றத நம்ப கேட்கவே கூடாது. இதெல்லாம் கிடையாது. உங்களோட ஓன் இதுல வாங்க கைதி மாதிரி வாங்க. ஒரு சூப்பரான கம்பேக் கொடுங்க. அடுத்தது வந்து ரஜினி சொல்லிட்டான், அவர் முன்னாள் மருமகனை சொல்லிடலாம். தனுஷ் சார். சார் என்ன சார்? எத்தனை சாமி வந்ததையா, எத்தனை சாமி இல்ல, நீ இந்த பாட்டு வந்து நாங்க தான் எங்களுக்கு பாடிக்கணும் சரியா? இதுல வந்து இடையில வந்து ஒரு பிளாக் பந்தர் டீச்சாலாம் வராரு ராஜ்கிரண் வந்து சும்மா. அது வந்து எனக்கு என்ன ஒரு லெவலுக்கு மேல வந்து அது வந்து ஒரு ஃபேண்டசி ஹாரர் மூவியா, அது என்ன மாதிரி ஒரு மூவினே எனக்கு தெரியல. அடிக்கடி அவர் வந்து அப்படின்னு சொல்லி அந்த காந்தாரா மாதிரி எஃபெக்ட்ல வந்து இட்லி சுடு அப்படியா? 3 படத்துல வர மாதிரி நான் படம் பார்க்கல. அந்த மாதிரிதான் வரும். கேவலமான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஒருத்த வந்து கோடி சொன்னா வந்து அந்த கிராமத்துல வந்து இட்லி சுடுவாங்க. ஆமா ஆமா, சில சீன் எல்லாம் பார்த்தா உண்மைத்தன்மை இருக்கா, இதுல வந்து ரியாலிட்டி இருக்கா? சத்யராஜ் வந்துட்டு பணக்காரன் வழக்கம் போல வில்லனுங்க, இவருக்கு ஏழைகளா ஹீரோ. நீங்க வந்து சார் நீங்க பாய்ஸ் கார்டன்ல வந்து இட்லி சுடுவீங்களா உங்க கிராமத்துல போய்? நீங்க பிறந்து வளர்ந்த அந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, அது ஓகே. ஆனா வந்து கொஞ்சம் கூட ஒரு ரியாலிட்டிக்கு ஒத்து போகாத ஒரு படமா அது மாறிடுச்சு. இது வந்து பயங்கரமான ஒரு கொடுமையான படம். டிஎன் வந்துட்டு அவங்க அண்ணன் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாரோ. அவர் வந்து கடைசி வரைக்கும் இந்த டைரக்ஷன் ஒரு கை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க அண்ணனுக்கே இப்ப வரல, அதுதான் வேற மேட்ரு சரிங்களா? அவர் ஒரு காலத்துல வந்து மேரேஜுக்கு முன்னாடி அவர் ஒரு மேட்னஸ்ல இருந்தப்ப எடுத்த படங்கள் தான் எல்லாமே தெரியும். அது அட்டாசமா இருக்கும். அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே முடங்கிட்டாரு. அந்த மேட்னஸ் டைரக்ஷன் கிடையாது. தனுஷ் வந்து உங்களுக்கு எல்லா கிராஃப்டையும் உங்களுக்கு வந்து நீங்க பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிதான் வருது எனக்கு தெரிஞ்சு. நான் ராயன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. வந்து அப்படியே வேற படம், 2வது படம் மாதிரி ஆயிப்போச்சு. இந்த இட்லி கடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழைய கதைங்க. இந்த வருஷம் வந்து 3 லாங்குவேஜ்ல அடிவான ஒரே ஆளு குபேரா. இது தமிழ் இட்லி கடை, ஹிந்தியில வந்து ஒரு படம் வந்துச்சு. அது கடைசியில நல்லா இல்ல. அதை நம்பி எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அது வந்து ராஞ்சனா அந்த அதோட பார்ட் ஸ்பிரிச்சுவல் சீக்வல் தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வேஸ்ட். அடுத்தது தலை படம் தான். என்ன சொல்ற? ரெட்டத்தலை. ஓ அப்படியா? அது கடைசியா வந்து அடி வாங்கின ஒரு படம் நினைக்கிறேன். அது வந்து காணாம போயிடுச்சு. ரொம்ப வந்து அப்பா இந்த படம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமான படம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எப்படி ஒரு வேஸ்டா எடுத்து கமர்ஷியல் படங்களே வந்துட்டு ஒரு நல்லா எடுக்க வேண்டியது. ஏன் இவங்க வந்துட்டு ஹாலிவுட் பெரிய ஆளுகள் இருக்காங்க, ட்வின் இந்த மாதிரி உங்க டபுள் ஆக்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து இவங்க மயங்கி உழந்துடுறாங்களா? ஏன்னா அப்படி வந்து ஒரு அமைச்சரான படம் இது. ரெட்டத்தலை இது வந்து எங்க கூட்டமும் இல்ல, அப்படியே போய் தனித்தனியா உட்காந்துட்டு வர வேண்டியதான். ஒரு வந்து ஒரு ரெஸ்ட் மாதிரி, ஒரு ஓயர் மாதிரி வந்து தியேட்டர் இருந்துச்சு. அந்த மாதிரிதான் லெவல்ல இருந்துச்சு. எல்லாம் அங்கங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் இவர் பாட்டுக்கு எதை கத்திட்டு இருந்தா. உயிரை கொடுத்து அருண் விஜய் வந்து நடிக்கிறாரு. நீங்க வந்து மகிழ் திருமேனி அளவுக்கு யாரையும் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதுதான் கரெக்ட். ஏன்னா உங்களை சொல்லி ஏதோ ஏமாத்திட்டு இது பண்றாங்க. அடுத்த கதைகளும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சூப்பரான ஆக்டர். இத்தனை வருஷம் வந்து நீங்க வந்து நடிச்சு உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரேக் கிடைச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க தடையறத்தாக்க இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்கீங்க, குற்றம் 23 இதெல்லாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஃப்ளோல போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இனியும் வந்து நீங்க திருப்பி பேக் பழைய ஆளுகிட்டே போக வேண்டாம். ஏன்னா பாலாகிட்டே போனது வந்துட்டு சரி ஓகே தான், அது பரவாயில்லதான். அது
அந்த அளவுக்கு மோசம் இல்லாத ஒரு படமா தான் இருந்துச்சு. இருங்க. நீங்க வந்து அடுத்த வருஷம் வந்து நீங்க நல்ல படம் கொடுக்கணும். இந்த சந்தானம்னு ஒருத்தர் வந்து தொடர்ந்து அந்த எந்த படம் எடுபடாம இருந்தா தில்லுக்கு தூட்ட தொட்டுருவார் கடைசியில. வரண்டா காமெடி கலக்குறேன்டா. தேர்பத்திரி சிங் மாதிரி இவருக்கு வந்து டிடி, அதே மாதிரி இந்த வருஷம் விட்டா டிடி நெக்ஸ்ட் லெவல். அப்பா கொடூர மக்கள் சிரிப்பே வருது. கீழே சப்டைட்டில் சிரிங்கன்னு சொன்னாதான் சிரிப்பு, நாம சிரிக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப காமெடி படங்கள் வந்து காமெடியே இல்ல, அதான் உண்மை. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்ப சீரியஸ் படங்கள் தான் காமெடியா இருக்கு. இந்த மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவல் மாதிரி படம் எல்லாம் எடுத்து தள்ளாங்க. இதெல்லாம் சீரியஸ் படங்கள்ல காமெடியா இருக்குன்னா எதை சொல்ற? தக் லைஃப் மாதிரி படங்கள். நம்ம வந்து தமிழ் சினிமால வந்து ராட்சசன் படத்தை மறந்துருக்க மாட்டோம். ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்துச்சு நம்ம தமிழ் சினிமால. அதே மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஆரியன் ஒரு படத்தை வந்து ஸ்கேம் பண்ணானுங்க. இந்த படத்துல உண்மையான சைக்கோ வந்து யாருன்னா அந்த டைரக்டர் தான். அவர் வந்து அந்த அளவுக்கு போட்டு ரத்தம் தீடுது நம்ம தெரிஞ்சு வச்சு விட்டுட்டாரு அந்த படத்துல. அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும், கொடூரமான ஒரு ஐடியாலஜி உள்ள படம். அது வந்து ஆல்ரெடி ஏதோ மலையாளத்துல ஏதோ ஷார்ட் பிலிமோ ஏதோ வெப் சீரிஸ் எடுத்துக்கான்னு நினைக்கிறேன் டைரக்டர். அதான் இதை வந்து கிண்டி நமக்கு கொடுத்துருக்காரு, பானிபூரி மாதிரி. அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த படம். ரொம்ப வேஸ்ட், சைக்கோவே இல்ல எதுலயுமே. நம்மள வந்து ஒரு சைக்கோ மேன் ஆக்கி வெளியே அனுப்புவாங்க. அடுத்ததா பார்க்க போற கலைஞன் யாருன்னா இளைய செல்வன். ஓ, யார் அவரு? அவர்தான் மக்கள் செல்வம் பையன். அவர் பேரும் கூட மறந்து போச்சு, இல்ல பாத்துக்கிறேன். சூர்யா. அவரு நடிச்ச படம் ஒண்ணு வந்துச்சுல்ல, பீனிக்ஸ். வந்தா நடிச்ச ஹீரோ தான் சைடு அமெரிக்கன் மாப்பிள்ள. சாரி, இப்ப வந்து சிறையில வந்து ஒருத்தர் நடிச்சாரு. அவரும் ப்ரொடியூசர் பையன், லலித் அவர் பையன் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா சைடு ஆட்ட ஒரு ஆக்டிங் தான் வந்து நடிச்சாரு. இவர் அழைச்ச ஹீரோ தான். ஜெயிலுக்குள்ள போய் அடிப்பாரு, வெட்டு குத்துவாரு, எல்லாம் பழகிட்டா. பபுள் கமெண்ட் போய் அப்படியே கை கொடுப்பாரு. அதாவது பயங்கரமான ஹீரோ. இவர் அப்படியே வந்தாலே ஹீரோவா தான் நடிப்பாரு. என்ன பண்றது, விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. அதாவது அவங்களுக்கு பையனா அப்படியே வந்து இது பண்ணிடுவாங்க. அதுதான் மேட்ரு. என்ன, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு அவரு சொல்லுவாரு. ஆனா பையன் அப்படி கிடையாது. இந்த மாதிரி பீனிக்ஸ் மாதிரி நடிச்சு நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்காரு. நாங்க வந்து எது கஷ்டப்படணும் உங்க பையன் நடிப்பாத்து. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து நடிச்சு காமி, உங்க வீட்டுல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க போல, அதுக்கப்புறம் எங்களை பார்க்க தமிழ் ரசிகர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய வந்து ஒரு நன்றி கடன். ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லிடலாம். என்ன படம்? குட் பேட் அக்லி தான். குட் பேட் அக்லியா? ஏன் குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா? அது படமே இல்லடா, ரீல்ஸ். ஆனாலும் நம்ம தலை ரீல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி பண்ணாரு. இந்த மாதிரி தலை பண்ணினா அந்த படத்தை நாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்போம். ஏன்னா நல்லா ரீல்ஸா இருந்துச்சு, பெரிய ரீல்ஸ். அந்த படம் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஆனா அந்த படம் வந்து நல்லா இட்டுங்கிறானுங்க. உங்க படம் மட்டும் டோங்லி பாக்கட்டும் இருக்கா, அவ்வளவுதான். டோங்லி வராரு தெலுங்கு படத்துக்கு, அப்ப பாப்பாரு நினைக்கிறேன். என்ன நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு. சரி, எனிவே சரி, அவ்வளவுதான். இந்த வருஷம் ஃபுல்லா நம்மள வச்சு செஞ்சிருக்கானுங்க. அடுத்த வருஷம் எப்படின்னு பாப்போம். 26 எப்படி சேம் இதேதான் செய்வானுங்க.